ஒரு புனிதமிக்க மாதத்தில் மாதத்தை வரவேற்கக்கூடிய ஒரு சூழலிலே எல்லாம் நம்மையெல்லாம் ஆக்கிவிடுகிறார். அவனுடைய திருவையெல்லாம் வரலாயை ஆணித்தரமாக சொல்லி காண்பிப்பார். இந்த உலகத்தை படைக்கும் போதே ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனி பெயர்களை வைத்து எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். அதுபோக இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி சொல்லி காண்பிப்பார். إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காண்பிக்கிறார். இந்த 4 மாதங்களில் தொடர்படியாக 2 மாதத்தை கொடுத்துவிட்டு முஹர்ரம், ரஜப் இந்த 2 மாதங்களையும் தொடர்படியாக கொடுத்துவிட்டு ஷஅபான் என்ற மாதத்தை அதற்கு அடுத்ததாக 3வது மாதமாக இந்த ஷஅபானுடைய மாதத்தை குறிப்பிட்டு தனி சிறப்புப்படுத்தி இந்த ஷஅபானுடைய மாதத்தை அல்லாஹ் குறிப்பிட்டார். எந்த மாதத்திற்கும் தனியாக இந்த ஒரு சிறப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தினார்களோ, எப்படி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார்களோ, அதுபோன்று அல்லாஹ் இந்த மாதத்தை குறிப்பிட்டு தனியாக கண்ணியப்படுத்தி அல்லாஹ் சொல்லி காண்பிப்பார். ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது. இந்த ஷஅபானுடைய மாதத்தில் 15வது இரவில் லைலத்துல் முபாரக்கா என்று சொல்லக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஆதாரமாக சொல்லி காண்பிக்கிறார். கணிதத்துடைய அல்லாஹ் நல்லதே, இந்த பராத் இரவில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு கண்ணியப்படுத்தி சொல்லி காண்பிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரமதான் மாதம் அல்லாமல் மற்ற 11 மாதங்களில் இந்த மாதத்தில் மட்டும் பரிபூர்ணமாக 30 நாட்களும் நோன்பு வைத்த நாட்களும் இருக்கிறது. ஒரு சில நாட்களில் நோன்பு விட்ட நிலையில் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் ரமதான் மாதத்தில் எந்த அளவிற்கு என்று வணங்குவார்களோ, எந்த அளவிற்கு பகலில் நோன்பு பிடிப்பார்களோ, அதே போல இந்த ஷஅபானுடைய மாதத்திலும் செய்திருக்கிறார்கள். காரணம், ஷஅபானுடைய மாதம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம். ரஜபுடைய மாதம் இருக்கிறது. ரஜபுடைய மாதம் அதற்கு தனி சிறப்பு இருக்கிறது. ஷஅபானுடைய மாதம் அதற்கு தனி சிறப்பு இருக்கிறது. ரமதானுடைய மாதம் சிறப்புக்கெல்லாம் தனி சிறப்பு இருக்கிறது. துல்ஹஜ் அந்த ஹஜ்ஜுடைய மாதம் இருக்கிறது. அதுபோல அந்த மாதம் தனித்தனி சிறப்புகள் ஆகிறது. இந்த ரஜபுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக சொல்வார்கள். ஷஅபானுடைய மாதம் ஷஅபான் ஷஹ்ரி என்னுடைய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ரமதானுடைய மாதம் இருக்கிறது. ரமதான் ஷஹ்ருல் உம்மத்தி என்னுடைய உம்மத்தினருடைய மாதம் என்பதாக நம்மை சுட்டிக்காட்டி இந்த உம்மத்தினருக்கு தனி சிறப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக
கர்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பரிபூர்ணமாக 30 நாட்கள் நோன்பு பிடிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கர்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த மாதத்திலும் நீங்கள் இந்த அளவுக்கு நோன்பு பிடிக்க மாட்டீர்கள், எந்த மாதத்திலும் நீங்கள் இந்த அளவுக்கு நின்று வணங்க மாட்டீர்கள், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் மட்டும் ஏன் நின்று வணங்குகிறீர்கள், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் மட்டும் ஏன் 30 நாள் நோன்பு பிடிக்கிறீர்கள் என்பதாக கேட்டபோது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பிப்பார்கள். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு நோன்பு பிடிக்கணும் அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு நின்று வணங்கணும் என்ற அவசியம் இல்லை என்று வணங்கியிருக்கிறார்கள், நோன்பு பிடித்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்று அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அடையாளத்தில் அவர்களுக்கும் இந்த வாக்கியம் உறுதியளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டேன் என்ற இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணமாக அந்த ஈமானை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இந்த காரியங்களை செய்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இந்த இரவில் அல்லாஹ்விடத்தில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய 17 கணக்கிடப்படுகிறது. அந்த 17 கணக்கிடப்படும் பொழுது நான் நோன்புற்ற நிலையில் இந்த 17 எனக்கு கணக்கிடப்பட வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பதில் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இந்த ரமலான், இந்த ஷஅபானுடைய மாதத்தையும் இந்த இரவில் என்னென்ன நற்காரியங்கள் செய்ய வேண்டும், இந்த லைலத்துல் பராஅத் என்று சொல்லக்கூடிய இந்த பராஅத் இரவு என்றால் என்ன, அதை முதலில் நாம் அறிய வேண்டும். இந்த இரவில் நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கங்கள் இருக்கிறது, என்னென்ன வணக்கங்கள் என்று அதை நாம் முதலில் அறிய வேண்டும். பகலில் நோன்பு பிடிப்பது இருக்கிறது, எதற்காக நோன்பு பிடிப்போம் என்று அதையும் நாம் முதலில் அறிய வேண்டும். மக்ரிபுக்கு பிறகு இந்த 3 யாசின் ஓதுவோம் அல்லவா, இந்த 3 யாசின் எதற்காக ஓதப்படுகிறோம் என்பதை முதலில் அறிய வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பராத்தியோ என்றால் என்ன என்பதை தெரியாமல் இருக்கலாம். ரொம்ப வேதனையா இருக்கு. பராத்தியோ என்றால் என்ன? இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள், பரிபூர்ணமான முன்னினாக இருக்கக்கூடியவர்கள், அதிலிருந்து கொள்கை சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபை தினமும் ஓதக்கூடியவர்கள், இப்படி உள்ளவர்கள் பராத்தியோ என்று என்றால் என்ன என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு இந்த சமுதாயம் இருக்கிறது. காரணம், அல்லாஹ் ரசூலின் மீது ஈமான் இருந்தாலும் சரி, ஐவேளை தொழுகையை ஜமாத்தோடு தொழுதாலும் சரி, அவனுடைய கலாம் ஷரீஃபை பரிபூர்ணமாக ஓதினாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, ஜகாத் கொடுத்தாலும் சரி, என்னென்ன நற்காரியங்கள் இருக்கிறதோ எல்லா காரியங்கள் செய்தாலும் ஒரு மனிதர் நரகத்திற்கு போவார். பின்னாடி சொன்னார். ஆனால் இந்த பராத்திரம் என்றால் என்ன என்றால்
என்ன செய்ய வேண்டும்? பராத் என்று சொன்னால் விடுதலை. அந்த விடுதலை நரகத்திலிருந்து விடுதலை இருந்து அதுவும் இந்த லைலத்துல் பராத் என்று சொல்லக்கூடிய இந்த பராத்துடைய இரவுல நடக்குது. அப்போ இந்த பராத் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கிறோம். கிடைக்கக்கூடிய ஆதாரம் நல்லடியார்களே, நரகத்தில் இருந்து விடுதலை எடுப்பது என்று சொன்னால் சஹாபாவுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார். அப்போ இது சுபஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வாழ்ந்தார். கிட்டத்தட்ட 160 வயசு வரை வாழ்ந்தார் அந்த மனிதர். 160 வயசு வரைக்கும் அந்த மனிதர் வாழ்ந்தார். திடீர்னு ஒப்பாயிட்டார். சஹாபாக்கள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. 160 வயசு வரைக்கும் ஏன் வாழ்ந்தாங்க? 160 வயசு வரைக்கும் ஏன் வாழ்ந்தாங்க? பாவமே செய்யல. அவங்களுடைய வயசுல 160 வயசு வாழ்ந்தாங்க. அந்த வயது முழுவதும் பாவமே செய்யாமல் சிறு வயதில் இருக்கட்டும், வயோதிகத்தில் இருக்கட்டும், வாலிபத்தில் இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு வயதிலுமே அவர்கள் பாவமே செய்யாத மனிதராக அந்த மனிதர் இருந்தார் என்று சொன்னால் நரகத்தில் அந்த மனிதர் இருக்கிறார். சலவாசம் பார்க்கிறாங்க, அந்த மனிதரை பார்க்கிறாங்க, நரகத்தில் பார்க்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் எந்த ஒரு பாவம் செய்யலையே, அல்லாஹ் ரசூலை பின்பற்றி வாழ்ந்தாரு, அதை விட தொகையை ஜன்மா பண்ண கொண்டாரு, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடித்தாரு, சலவாசம் எப்பொழுதெல்லாம் நோன்பு எடுக்க சொன்னார்களோ சுன்னத்தான நோன்பாக இருக்கட்டும், நபியான நோன்பாக இருக்கட்டும், என்னென்ன நோன்புகளை எடுத்து சொன்னார்களோ எல்லா நோன்பையும் இவர் வைத்தாரு, சதக்காக செய்தாரு, ஜகாத் கொடுத்தாரு, மற்ற மனிதர்களுக்கு துன்புறுவல் செய்யலையே, இப்படி பலதரப்பட்ட நற்காரியங்கள் செய்தாரு, இவர் ஏன் நரகத்தில் இருக்கிறார் என்பதாக சஹாபாக்கள் பெருநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, அவரை பிறந்தவர்கள் கொண்டார், நோன்பு வந்தார், சதகா கொடுத்தார், ஜகாத் செய்தார், எல்லாமே கொண்டாரு. ஆனால் அல்லாஹ்வின் மீது ஈமான் இல்லை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை. மற்றவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்கள் பார்ப்பதற்காக வேண்டி, ஒரு பெருமை பாராட்டுவதற்காக வேண்டி இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர் முதல் செய்தார். அதனால் அவர் நரகத்தில் இருக்கிறார் என்பதாக பெருநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணையிட்டார். கணியத்திற்குரிய நல்லடியார்களே, இந்த நரகத்தில் அந்த மனிதரை போன்றதும் அல்லாஹ். ஏன் ஏற்கனவே கிடையாது அல்லாஹ்வுக்கு? அல்லாஹ்வுக்கு ஏற்கனவே கிடையாதா? எவ்வளவு நற்காரியங்கள் செய்திருக்கிறாங்க, அந்த மனிதர் ஏற்கனவே சொர்க்கத்திற்கு போயிடலாம். ஏன் இந்த இரவில் லைலத்துல் பராத் என்று சொல்லக்கூடிய ஷஅபானுடைய பிறை 15 இந்த மனிதரை நரகத்திலிருந்து விடுதலை அளித்து சொர்க்கத்தில் நுழைய வைப்பதற்காக வேண்டி இந்த மனிதரை அல்லாஹ் நரகத்தில் நுழைய வைத்திருக்கின்றான். வைஹக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் இந்த ஹதீஸ் வருது, இந்த சம்பவம் வருது. நான் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க, சும்மா கட்டுக்கிறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். வைஹக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு நூல்ல இந்த ஹதீஸ் இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. அப்போ கணிதத்துக்குரியவர்களே, இந்த நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மனிதரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்லாஹ் இந்த மனிதரை நரகத்தில் நுழைய வைத்திருக்கின்றான். நரகத்திலிருந்து விடுதலை அளித்து இந்த ஷஅபானுடைய பிறை 15 சொர்க்கத்திற்கு நுழைய வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த மனிதர் பாவம் செய்யாமல் இருக்கிறார். எவ்வளவு நற்காரியங்கள் செய்திருக்கிறார், எவ்வளவோ நற்காரியங்கள் செய்திருக்கிறார். அந்த மனிதரை நரகத்திலிருந்து விடுதலை அளித்து சோழத்தில் நுழைய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த மனிதரை நரகவாதி என்று முத்திரையிட்டிருப்பார். எப்போ முத்திரையிட்டார்? இந்த இரவு வரலாம். எப்போ முத்திரையிட்டார்? இந்த இரவு வரலாம். வெளித்திருப்பது இரண்டாவது விஷயம், இந்த பராத்துடைய இரவுல என்னென்ன அமல்கள் செய்யணும்? முதல் விஷயம், பராத் என்றால் என்ன? நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பது. இரண்டாவது விஷயம், இந்த பராத்தினுடைய இரவில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும்? என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும்? லைலத்துல் மின் நிஸ்ஃபி ஷஅபான் ஃபகூமு லைலஹா ஃபஸூமு நஹாரஹா. ஷஅபானுடைய இந்த பராத்துடைய இரவில் ஃபகூமு லைலஹா,
நின்று வணங்குகிறது. பசுவும் நகாரா பகலை நோக்குகிறது. இந்த இரண்டு விஷயமே இந்த உம்மத்திற்கு எந்த ஒரு பரிபூர்ணமும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களோட காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இரவுல வணங்குங்க அப்படின்னு சொன்னா வராப்புடைய இரவு எப்போ ஆரம்பிக்கிறதோ அதுல இருந்து அடுத்த வரைக்கும் நின்று வணங்குவாங்க. தூக்கம் இருக்காது, நின்று வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இரவுக்காக வேண்டி இந்த இரவுல என்னென்ன சூறாக்கள் ஓத வேண்டும் என்று தனித்தனி சூறாக்களை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சூரா துஹான் ஓதி சொல்லுவாங்க, சூரா துஹான் ஓதி சொல்லுவாங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் சொல்லக்கூடிய சூரத்துல் இக்லாஸ், அந்த இக்லாஸுடைய சூறாவை ஓதுங்க. எப்போ இந்த லைலத்துல் பராத் என்று சொல்லக்கூடிய இந்த பராத்துடைய இரவுல நின்று வணங்குகிறீர்கள் என்று சொன்னால் சூரத்துல் துஹான் ஓதி சொல்லுவாங்க, சூரத்துல் இக்லாஸ் ஓதி சொல்லுவாங்க. இந்த பராத்துடைய என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் தெரியாமல் இந்த பராத்துடைய இரவை சாதாரணமாக ஒரு அசாதாரணமாக வீண்விளையாக கண்டு கொண்டிருக்கின்றோம், வீண்விளையாக செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய அல்லாஹ்வுடைய இறையிலத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய இறையிலத்தில் பராத்துடைய இரவை பற்றி தெரிவதற்காக எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? வெளியேறக்கூடிய அவர்களே இந்த பராத்துடைய இரவை நல்ல அமல்கள் செய்வதற்காக வேண்டி நாம் முறையை கலந்துள்ளோம். முதல்ல முதலிற்கு பிறகு உங்களுடைய யார்
கணியக்கூடியவர்களே, இந்த இரவுக்கு என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும்? முதலில் மகரிபுக்கு பிறகு இந்த இரவு ஆகியவுடன் 3 யாசைகள் ஓதுவது. 3 யாசைகள் ஓதுவது. முதல் யாசை நீண்ட ஆயுள் ஆக வேண்டி, இரண்டாவது யாசை ரிசுக்குகள் விசித்திரமாகுவதற்காக வேண்டி, மூன்றாவது யாசை பலா முசீபத்துகளிலிருந்து விடுதலை அளிப்பதற்காக வேண்டி, பலா முசீபத்திலிருந்து விலகுவதற்காக வேண்டி 3 யாசைகள் மகரிபுக்கு பிறகு ஓதுவது. அதற்கு பிறகு இரவுல நின்று வணங்குவது. இரவுல நின்று வணங்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஹாபாக்கள் எல்லாம் இரவில் நின்று வணங்குகிறார்கள். அவங்க காலத்துல தான் இரவு உணவு என்பது மகரிபுக்கும் இஷாவுக்கும் நடுவே உணவு. மகரிபுக்கும் இஷாவுக்கும் நடுவே அவங்க காலத்துல சஹாபாக்களுடைய காலத்துல இரவு உணவு முடிஞ்சிடும். இஷா தொழுவாங்க, தொழுத உடனே படுத்து உணவிடுவாங்க. இரவில் 3 ஒரு பகுதி அவர்கள் தூங்குவார்கள், 2 பகுதி அவர்கள் எழுந்து நின்று வணங்குவார்கள். இரவில் 3 ஒரு பகுதி அவர்கள் உணவுவார்கள், 2 பகுதி அவர்கள் எழுந்து இபாதத்தில் கலந்து கொள்வார்கள். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் சஹாபாக்கள் எந்த நேரத்தில் முடித்தார்களோ அந்த நேரத்தில் பொங்கலுக்கு செல்கிறார்கள். சஹாபாக்கள் எப்பொழுது உடனே எழுந்தார்களோ இபாதத் செய்வதற்காக வேண்டி, நின்று வணங்குவதற்காக வேண்டி எப்பொழுது எழுந்தார்களோ அந்த நேரத்தில் இந்த சமுதாயம் வளர்ந்து செல்கின்றது. மனிதர்களுக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம், நாம் இப்பொழுது வாழக்கூடிய காலம், இந்த காலம் எப்படிப்பட்ட காலம். அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாம் அல்லாஹ்வை அஞ்சி, அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வின் மீது ஈமான் வைத்து, அவனை முழுவதுமாக நம்பி, அவனை நம்பி வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்கள், எப்படிப்பட்ட விஷயங்கள், என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அவனுடைய ரசூல் சொன்னார்களோ அதன்படி நாம் பரிபூர்ணமாக வாழ்ந்தால் மட்டும்தான் நாளை மறுபடியும் சுமணத்தில் நாம் சொல்ல முடியும். இந்த ஷஅபானுடைய இரவுடைய அந்தஸ்தும் நமக்கு அப்போதான் கிடைக்கும். கணியத்துக்குரிய அல்லாஹ்விலே நீண்ட ஆயுளுக்காக முதல் யாசை ஓதும். நீண்ட ஆயுளுக்காக முதல் யாசை ஓதும். இரண்டாவது யாசை ரிசுக்குகள் விசித்திரமாகுவதற்காக வேண்டி இரண்டாவது யாசை ஓதும். மூன்றாவது யாசை பலா முசீபத்துகளிலிருந்து விலகுவதற்காக வேண்டி ஓதும். நீண்ட ஆயுள் அப்படின்னு சொன்னா இந்த நீண்ட ஆயுள் எப்படி கிடைக்கும்? ஒரு மனிதர் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த குழந்தை நீண்ட ஆயுள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் சும்மாவே வாழ முடியுமா? பொதுவான ஜகாத் கொடுக்காம, நோன்பு வைக்காம, குர்ஆன் ஓதாம, திக்ர் செய்யாம, இப்படியாக பலதரப்பட்ட நன்மையான காரியங்கள் இருக்கிறது. இந்த பல காரியங்கள் இருந்தாலும் எந்த விஷயமும் செய்யாமல் அந்த மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நீண்ட காலம், நீண்ட ஆயுள் வாழலாம் முடியாது. அல்லாஹ் அந்த மனிதரை எப்பொழுது மறைக்க செல்ல வேண்டும் என்று காணிக்காம அப்பொழுது மறைத்து கொடுத்துருவோம். ஐநமா நீங்கள் எந்த இரும்பு கோட்டையாக இருந்தாலும் உங்களுக்கு மௌத்தம் கொடுத்துதான் முடியுது. அது போலதான் இந்த மரணம் என்பது எப்பொழுது வேண்டாலும் வரும். ஆனால் நீண்ட ஆயுள் காலம் என்பது எப்பொழுதும் கிடையாது. உட்கார்ந்து பார்த்துட்டு போகா போயிடுவோம், ரோட்ல நடந்து போயிடுவோம், இது வாங்கி போகா போயிடுவோம், தொழுத வீட்டுக்கு போகா வீட்டுக்கு போகா போயிடுவோம். யாருக்கும் அந்த மரணத்தினுடைய நேரம் யாருக்கும் எழுத முடியாது. கணியத்திற்குரிய அல்லாஹ்விலே நீண்ட ஆயுள் வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலின் மீது பயந்து, அவனை பயந்து, அவனுடைய ரசூலையும் பயந்து, ரசூல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரசூலை இருவரையும் பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் நீண்ட காலம், நீண்ட ஆயுள் அல்லாஹ் அவர்களுக்கு வருவான். இரண்டாவது யாருக்கு ஓதப்பட்டது ரிஸ்க் விசித்திரமாகுவதற்காக.
ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் விசாலமாக ஆகணும், விசாலமாக ரிஸ்க் கிடைக்கணும். அது செல்வமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், விசாலமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அந்த மனிதர் செய்யக்கூடிய விஷயம் உறவினர்களை துண்டித்து வாழக்கூடாது. உறவினர்களை துண்டித்து வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் ரிஸ்க் தடை செய்யப்பட்டுரும். அண்டை வீட்டார்களை துண்டித்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் ரிஸ்க் தடை செய்யப்பட்டுரும். இப்படியாக ரிஸ்க் விசாலமாக ஆகுவதற்காக வேண்டி பல காரியங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் சொன்னா நேரப்பட்டாரு, எல்லாத்தையும் சொன்னா நேரப்பட்டாரு. மூன்றாவது யாப்பு தினத்தாண்டி ஓதப்பட்டது பலா முசீபத்துகளில் இருந்து விலகுவதற்காக வேண்டி. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முசீபத்துகள் ஏற்பட்டது. கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது ஒரு மனிதனுக்கு. நினைச்சா எதையும் வாங்கிடலாம், நினைச்சா எதையும் விட்டுடலாம். ஆனால் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்? இந்த மனிதனுக்கு முசீபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த மனிதனுக்கு முசீபத்து ஏற்பட்டு இருக்கிறது. காரணம், அந்த மனிதர் கோடிக்கணக்கில் சொத்து வைத்திருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் மக்களாக அடைந்தாலும் சரி, எந்தெந்த விஷயங்கள் கோடிக்கணக்கில் செலவு செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலின் மீது செலவு செய்யணும். அல்லாஹ் ரசூலுக்கு காட்டி தந்த வழிமுறைப்படி செலவு செய்யணும். பள்ளிவாசலுக்கு உதவணும், மதரசாக்களுக்கு உதவணும், ஏழைகளுக்கு உதவளிக்கணும். இப்படியாக பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி உண்டான விஷயங்களை அந்த மனிதர் செய்தால் முசீபத்துகளிலிருந்து நாம் விடுதலை கிடைக்கும். முசீபத்துகளிலிருந்து அந்த மனிதனுக்கு விடுதலை கிடைக்கும். மூன்றாவது விஷயம், இந்த பராத்துடைய எண்ணனுடைய அகமியங்கள் என்ன, மகத்துவங்கள் என்ன, இந்த பராத்துடைய அந்தஸ்து என்ன? ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இத்தனை பேர் அமர்ந்திருக்கின்றே இந்த பராத்துடைய இந்த இதனுடைய அந்தஸ்து என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் நபி அவர்கள் இல்லை. நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இல்லை. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தேடி செல்வார். தேடி போனார், எங்க நபியை வாங்க, நபி எங்க போனாலும் தெரியலையே என்பதாக தேடி சென்று கொண்டே இருக்கும் பொழுது பனூ குலைப் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் பகீயில் இருக்கக்கூடிய ஒரு கபர்ஸ்தானில் மர்ஹூமானவர்களுக்காக வேண்டி வானத்தை நோக்கி, வானத்தை தலையில் உயர்த்தி வானத்தை நோக்கி அவர்களுக்காக வேண்டி தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுப்பிட்ட நிலையில பார்க்கிறாங்க. உடனே நபி அவர்கள் கேட்கிறாங்க, யா ஆயிஷா, யா ஆயிஷா, உங்களுக்கு துரோகம் அளித்து விட்டேன், உங்களுக்கு துரோகம் செய்து விட்டேன் என்று நினைக்கிறீங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், இல்லை யா ரசூலல்லாஹ், மற்ற மனைவிமார்களுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறீர்களோ என்று நான் எண்ணி தேர்வு செய்து வந்தேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், பனூ குலைப் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்களுடைய ஆட்டின் முடியை விட எந்த அளவுக்கு ஒரு மனிதர் பாவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், இந்த ஷஅபானுடைய 15வது இரவில் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிற இரவு, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இரவு. இந்த இரவில் நின்று வணங்கினோம், கபராளிகளுக்காக வேண்டி, மர்ஹூமானவர்களுக்காக வேண்டி துஆ செய்தோம் என்று சொன்னால் அந்த மர்ஹூமானவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அதற்காக வேண்டி இந்த கபருடைய ஜன்னத்துல் பகீயில் இருக்கக்கூடிய இந்த கபர்ஸ்தானுக்கு மர்ஹூமானவர்களுக்காக வேண்டி துஆ செய்வதற்காக வேண்டி நான் நடைபெறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்வார்கள்.
கண்ணியத்துக்குரிய நான்காவது விஷயம் இந்த பராத்துடைய இரவுல யாசின் சூரா ஓதுறோம். ஏன் யாசின் சூரா ஓதுறோம்? யாசின் சூரா ஏன் ஓதுறோம்? 3 யாசின்கள் ஓதுறோம். டெய்லி 10 யாசின் சூரா ஓதுறோம். வெள்ளிக்கிழமை யாசின் சூரா ஓதுறோம். மர்மமானவர்கள் யாராவது மர்மமானவர்கள் என்று சொன்னால் அவருடைய பேரை யாசின் சூரா ஓதுறோம். இந்த பராத்துடைய இரவுல ஏன் 3 யாசின்கள் ஓதப்படுகிறது? மேராஜுடைய இரவுல ஓதலையே. லைலத்துல் கத்ருடைய இரவுல ஒரு சில ஊர்கள்ல தான் யாசின் சூரா ஓதுவாங்க. ஒரு சில ஊர்கள்ல தான் யாசின் சூரா ஓதுவாங்க. ஆனா இந்த பராத்துடைய இரவில் மக்ரிபுக்கு பிறகு 3 யாசின்கள் தொடர்ச்சியாக ஓதுகிறார்கள் என்று சொன்னால் காரணம் இதுவும் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. வைகட்டி என்று சொல்லக்கூடிய நூல்ல வந்திருக்கிறது. மிஷ்காத் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நாடி, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி யார் பரிபூர்ணமாக ஈமானோடு யாசின் ஓதுகிறார்களோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. யாசின் சூரால ஒரு தடவை ஓதுனா 10 தடவை குர்ஆன் ஓதுன நன்மை. குல்ஹுல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் இக்லாஸ் இருக்கிறது. இந்த இக்லாஸ் சூரால 3 தடவை ஓதுனா ஒரு தடவை குர்ஆன் ஓதுன நன்மை. இந்த 2 சூராவுக்கு என்ன வித்தியாசம்? யாசின் சூரா ஓதுனா 10 தடவை நன்மை. இக்லாஸ் சூரா 3 தடவை ஓதுனா ஒரு தடவை குர்ஆனை பரிபூர்ணமாக ஓதுன நன்மை கிடைக்கும். யாசின் சூரா இந்த பராத்துடைய இரவுல ஏன் ஓதுறோம்? மர்ஹூமானவர்களுக்காக வேண்டி இந்த யாசின் சூராவை ஓதப்படுகிறது. நீண்ட ஆயுளுக்காக வேண்டி ஓதப்படுகிறது. ரிஸ்கில் சாமாவதற்காக வேண்டி ஓதப்படுகிறது. பலா முசீபத்திலிருந்து விலகுவதற்காக ஓதப்படுகிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த காரியம் நபிமார்கள் செய்யலாம் சொன்னால் செய்ய முடியாது. சஹாபாக்கள் செய்யலாம் செய்ய முடியாது. நபிமார்கள் ஒரு செயல் நற்செயல்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அதற்காக வேண்டிதான் நாம் அந்த நற்செயலை செய்யணும். சஹாபாக்கள் நற்காரியங்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அதற்காக வேண்டி நாம் நற்காரியங்கள் செய்யணும். இது போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பராத்துடைய இரவுல இந்த இரவுல யாசின் சூராவை ஓதினார்கள். அதற்காக வேண்டி நாம் யாசின் சூரா ஓதுவோம். இன்னொரு ஹதீஸ்ல வந்து காண்பிக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ். இந்த பராத்துடைய இரவுல யாசின் சூராவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுடைய அனைத்து காரியங்களும் கைகூடி வந்து நிற்கும். என்ன காரியங்கள் இருக்கட்டும், என்ன காரியங்களாக இருக்கட்டும், நலவான காரியங்கள் எந்தெந்த காரியங்களாக இருக்கட்டும், எல்லா காரியங்களும் இந்த பராத்துடைய இரவுல அவர் யாசின் சூரா ஓதி முடிக்கிறார் என்று சொன்னால் எல்லா காரியங்களும் அந்த மனிதரை கைகூடி வந்து நிற்கும். இதற்காக வேண்டிதான் இந்த மக்ரிபுக்கு பிறகு யாசின் சூரா ஓதப்படும். 5வது விஷயம் கபர் ஜியாரத். பயானுக்கு பிறகு தொழுகை முடிந்து கபர் ஜியாரத் பண்ணணும். ஒரு சில இடத்துல கபர் ஜியாரத் பண்ணலாமா என்று கேள்விகள் இருக்கக்கூடிய அந்த நிலைமைகள்லாம் இருக்குது. கபர் ஜியாரத் பண்ணுவதற்கு ஆதாரம் நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத் செஞ்சிருக்கிறார். ஆரம்பத்தில் சொன்னேன், ஜன்னத்துல் பக்கீல இருக்கக்கூடிய கபர்ஸ்தான்ல மர்ஹூமானவர்களுக்காக ஜியாரத்தை யாசின் சூரா ஓதி ஜியாரத் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு. இதுவே ஒரு ஆதாரம் போதும். இந்த ஆதாரம் போதும். யாராவது கேட்டாலும் சொல்லுங்க. மிஷ்காத் அறிவித்த மிஷ்காத் கிதாபுல 2178வது ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் வருது. 2178வது ஹதீஸ் இந்த ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீல மர்ஹூமானவர்களுக்காக வேண்டி கபர்ஸ்தானில் இருந்து ஜியாரத் பண்ணியிருந்தார்கள் என்றார்கள். அப்போ கபர் ஜியாரத் பண்ணலாம். யார்
இந்த ஹதீஸ்கள் இருக்கிறது பல முறை திரும்ப திரும்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த ஷாபானுடைய மாதத்தில் மட்டும் ஏன் இந்த